15 வருஷம் கழிச்சு அந்த தெருவுக்கு வருகிறான் வருண். வசந்தி அக்கா வீடு இருக்குமா, இல்லை இடிச்சு அடுக்குமாடி குடியிருப்பு வந்திருக்குமான்னு கொஞ்சம் சந்தேகம் அவன் மனத்தில். கூகுள் மேப்பில் பார்த்தபோது சரியா தெரியல. ஆனா அவங்க வீடு அரை கிரவுண்டில் இருந்ததுனால இடிச்சிருக்க வாய்ப்பில்ல, வித்திருக்கலாம் என்று நினைத்து கொண்டான். தெரு நிறைய மாறியிருந்தது. செட்டியார் கடை போய் அங்கே சூப்பர் மார்க்கெட் வந்திருந்தது. அவன் முன்பு குடியிருந்த வீட்டையே காணவில்லை. அங்கொன்னும் இங்கொன்னுமா சில மரங்களே இருந்தன. முன்பு தெருவே சோலையா குளுகுளுன்னு இருக்கும். கோடை விடுமுறையில கிரிக்கெட் ஆட அதுக்காகவே பக்கத்து காலனி பசங்களெல்லாம் அந்த தெருவுக்கு வருவாங்க. தெரு இன்னும் குறுகி போன மாதிரி அவனுக்கு தோணியது. வசந்தி அக்கா வீடு தெரு கடைசியில தான் இருக்கும். எனவே வீடுகளை பார்த்து கொண்டே பைக்கை மெதுவாக ஓட்டினான். அந்த நாட்களை அசை போட்டான் வருண். அந்த தெருவில் அவன் வசித்த போது 3 வீட்டில் தான் கொலு வைப்பாங்க. வசந்தி அக்கா வீடு, ராகேஷ் வீடு, கல்கண்டு ரோஹிணி அக்கா வீடு. ராகேஷ் வீட்டில் தான் பெரிய கொலு வைப்பாங்க. 9 படி. ஆனால் அவங்க சரியான கருமிங்க. முதல் நாள் போயிட்டு அடுத்த நாள் போனால் நேற்று தானடா வந்து சுண்டல் வாங்கிட்டு போனேன் அப்படின்னு அந்த வீட்டு பாட்டி கேட்பாங்க. அதனால் அவங்க வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு நாள் தான் போவாங்க. கல்கண்டு ரோகிணி அக்கா வீட்டு சுண்டல் ஒன்று வேகாமல் இருக்கும், இல்லைன்னா உப்பு கம்மியாக இருக்கும். ஆனால் எவ்வளவு தடவை போனாலும் கல்கண்டு அக்கா ஒன்று சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை. அதனால் சின்ன பசங்க அவங்க வீட்டுக்கு போனால் எப்பவும் கல்கண்டு கொடுப்பாங்க. ஆனால் வசந்தி அக்கா வீடு தான் சூப்பர். 3 படி தான் வைப்பாங்க. பொம்மையெல்லாம் நல்ல உயரமாக இருக்கும். ஆனால் அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பலகாரம் பண்ணுவாங்க. கோதுமையை வறுத்து சர்க்கரை ஏலக்காயெல்லாம் போட்டு நெய் வாசனையாக ஒரு பொடி பண்ணுவாங்க. அவ்வளவு நல்லா இருக்கும். நியூஸ் பேப்பரில் தான் மடித்து தருவாங்க. சுண்டல் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாம் கொஞ்சமாக காகிதத்தில் பொட்டலம் கட்டி கொடுப்பாங்க. சாப்பிட்டு விட்டு இன்னும் கொஞ்சம் வேணும் போல இருக்கும் அவனுக்கு. அவங்க பையன் ராகவேந்தர் வருணை விட பெரியவன். வருண் 5வது படிக்கும்போது அவன் 7வது. ஆனால் தெருவில் எல்லாரும் சேர்ந்து தான் கிரிக்கெட் ஆடுவாங்க. அந்த பழக்கத்தில் தான் அவங்க வீட்டுக்கு கொலுவுக்கு போவாங்க எல்லா பசங்களும். வருண் அந்த தெருவில் 3 வருஷம்தான் இருந்தான். வாடகை ஏற்ற ஏற்ற அவன் அப்பா வீட்டை மாற்றுவார். ராகவேந்தர் வீட்டை கண்டுபிடித்து விட்டான் வருண். அதே மாதிரி தான் இருந்தது. கேட்டுக்கு இந்த பக்கம் பப்பாளி மரம், அந்த பக்கம் முருங்கை மரம். 2லையும் காய்கள் நிறைய தொங்கின. மெதுவாக கேட்டை திறந்து கொண்டு வெராண்டா சுவத்தில் உள்ள அழைப்பு மணியை அடித்தான். வசந்தி அக்கா தான் கதவை திறந்தாங்க. ஒரு சிரமமும் இல்லாமல் அவங்களை கண்டுபிடிச்சதில் ஒரு நிம்மதி வருணுக்கு. யார் வேணும்? அக்கா, நான் தான் வருண், ராகவேந்தரோட ஃப்ரெண்டு. செட்டியார் கடைக்கிட்ட இருந்த வீட்டில் ஒரு போர்ஷனில் நாங்கள் இருந்தோம். எங்கள் அக்கா பேர் அஞ்சனா, ஞாபகம் இருக்கா? உங்கள் அம்மா பேர் ஜானகி தானே? நல்லா எம்ப்ராய்டரி போடுவாங்க. அவங்க பையனா? ரொம்ப மாறி போயிட்ட. ராகவேந்தர் இப்போ துபாயில் இருக்காம்ப்பா, உள்ளவா என்றபடி கதவை முழுசாக திறந்தாங்க. வருண் ஹெல்மெட்டை கழட்டியபடி உள்ளே நுழைந்தான். வீடு அப்படியே தான் இருந்தது. புதுசாக பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ராகவேந்தர் அப்பா படம் பக்கத்தில் அவங்க பாட்டி படம் மாட்டியிருந்தது. அந்த பெரிய நிலைக்கண்ணாடியை காணோம். இன்னும் ஸ்கூலில் டீச்சராக இருக்கீங்களாக்கா? இல்லைப்பா, விஆர்எஸ் வாங்கி 1 வருஷம் ஆகுது. நிறைய பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்கிறேன். ராகவேந்தர் தான் பிடிவாதமாக வேலையை விட சொல்லிட்டான். நல்லா சம்பாதிக்கிறான். நான் கூட துபாய் போயிட்டு வந்தேன். இப்போ நீ என்ன பண்ணுற? உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுக்கா, பெங்களூரில் இருக்கா. அவளும் அவள் புருஷன் 2 பேரும் சாஃப்ட்வேர் என்ஜினியர்கள். அம்மாவும் அப்பாவும் அடிக்கடி போய் இருந்துட்டு வருவாங்க. நான் இங்கே சென்னையில் ஆங்கில வார இதழ் ஒன்றில் ரிப்போர்ட்டராக இருக்கேன். பத்திரிக்கை பேரை சொன்னதும் அக்கா முகத்தில் மகிழ்ச்சி. இவ்வளவு பெரிய பத்திரிக்கையில் வேலை பார்க்குறியா? வெரி குட். என்ன சாப்பிட்ற? இல்லைக்கா, ஒன்றும் வேணாம். உங்கள் கூட சில விஷயங்கள் பேசணும். ரிப்போர்ட்டராக தான் வந்திருக்கேன். என்கிட்ட பேச என்ன இருக்குது? நான் இப்போ பள்ளி ஆசிரியையாக கூட இல்லையே. இப்போ சமீபத்தில் சந்தியா தற்கொலை பற்றி தொலைக்காட்சி நாளிதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லைக்கா? அவங்க வீட்டில் அவங்க மாமனாரும் கொழுந்தனாரும் பண்ண பாலியல் தொந்தரவுனால ஐஜி ஆஃபீஸுக்கு ரெஜிஸ்டர்ட் தபாலில் கடிதம் எழுதி போட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அந்த பிரச்சனையை வெளியே யாரிடமும் சொல்ல முடியாமல் மன அழுத்தத்தில் தான் தற்கொலை முடிவுக்கு போயிருக்காங்கன்னு உளவியல் மருத்துவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. என்ன நிமிர்ந்து பார்த்தாங்க. இதை எதுக்கு இப்போ என்கிட்ட சொல்கிற? தொண்டையை செருமிக் கொண்டான். அக்கா, ராகவேந்தர் அப்பா இறந்த வருஷம் உங்கள் வீட்டில் கொலு கிடையாதுன்னு எனக்கு தெரியாது. எப்பவும் போல் உங்கள் வீட்டு சுண்டல் வாங்கி சாப்பிட வந்தேன்.
உங்களுக்கு நினைவிருக்கான்னு தெரியல. வசந்தி அக்கா முகம் கருத்து சிரித்து போய் பேசாம இருந்தாங்க. ராகவேந்தர் பாட்டி இங்கே தான் சோபாவில் மோட்டு வலையை வெறிச்சு பார்த்துக்கிட்டு உக்காந்துருந்தாங்க. நீங்கள் கொலு இந்த வருஷம் இல்லைப்பான்னு சொன்னதும் நான் கிளம்ப திரும்பினேன். என் வார்டன் முகத்தை பார்த்து, இருப்பா ஏதாவது சாப்பிட கொடுக்குறேன்னு சமையலறைக்கு போனீங்க. அப்போ அந்த எதிர் அறையிலேருந்து ராகவேந்தர் சித்தப்பா சமையலறைக்கு வந்து உங்களை பின்னாடியிலேருந்து கட்டி பிடிச்சாரு. நீங்கள் அவரை தள்ளி விட்டுட்டு கன்னத்தில் அரைஞ்சிங்க. அப்போது இங்கே ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும். நான் உட்கார்ந்திருந்த இடத்துல இருந்து அந்த கண்ணாடியில் எல்லாம் பார்த்தேன். பயந்து போய் உடனே எங்கள் வீட்டுக்கு ஓடி போயிட்டேன். இது வரைக்கும் இந்த விஷயத்த நான் யார்கிட்டையும் சொன்னதில்லை. வசந்தியின் கண்கள் கலங்கி கன்னத்தில் கோடு மாதிரி கண்ணீர் வழிந்தது. சுருக்கமா நீ கிளம்பு என்றாள். அக்கா ப்ளீஸ்க்கா, உங்கள் பேர், நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் யாருன்னு எந்த விவரமும் வெளிவராது. ப்ராமிஸ்க்கா. இந்த மாதிரி கொடுமையை அனுபவிச்சவங்க எப்படி இந்த பிரச்சனையை கையாண்டாங்கன்னு எழுதுனா 4 பேருக்கு அதனால் நல்லது நடக்கும். அதுக்காகத்தான் கேட்குறேன்க்கா. வெளியே போகும்போது வாசக்கதவை மூடிட்டு போ. எழுந்து உள்ளே போய் அரைக்கதவை சாத்தி கொண்டாள் வசந்தி. தயங்கி நின்றான். பின் தன் விசிட்டிங் கார்டை மேஜை மேல் வைத்துவிட்டு வெளியே வந்து கதவை சாத்தினான். மனசு வேதனையாக இருந்தது அவனுக்கு. வசந்தி அக்கா வாழ்க்கையில் பொறுக்கு தட்டி போயிருந்த ஒரு காயத்தை திரும்ப பேத்து ரத்தம் வழிய விட்டதை நினச்சி வருந்தினான். படுக்கை அறைக்கு வந்த வசந்திக்கு வேர்த்து கொட்டியது. ஃபேனை பெரிசாக சுழலவிட்டாள். படுக்கையில் உட்கார்ந்தபடி அந்த கொடூரமான நிமிஷங்களை நினைத்து பார்த்தாள். குமரன், என்ன காரியம் பண்ணுறீங்க? நான் உங்கள் அண்ணி, அம்மா மாதிரி. இன்னும் அவள் கொழுந்தனிடம் கோபமாக சொன்னது காதில் ஒலித்தது. என்னோட இருங்க நீங்க ப்ளீஸ். என் மனைவியோட நான் சந்தோஷமாவே இல்லை. எல்லா ஆண்களும் சொல்லும் வசனத்தை தான் அவனும் சொன்னான். அவனை விட்டு விலகி ஹாலில் மாமியார் முன் வந்து உட்கார்ந்து கொண்டதை நினைத்து கொண்டாள். இது உண்மையிலேயே நடந்ததா இல்லை தன் கற்பனையோ என்று ஒரு நிமிஷம் சந்தேகம் வந்தது வசந்திக்கு. ஆனால் இன்னும் அவனை அடித்த கை எரிந்து கொண்டிருந்தது. நடந்தது உண்மைதான் என்று உரைத்தது. அவன் அண்ணன் இறந்து இன்னும் முழுசாக 1 மாசம் கூட முடியவில்லை. இவனுக்கு எப்படி இப்படி ஒரு கீழ்த்தரமான எண்ணம் வந்தது என்று உடல் நடுங்கினாள். அவன் பிடித்த அவள் இடுப்பை அடுப்பில் வைத்து சுட்டு பொசுக்க வேண்டும் போல தோன்றியது அவளுக்கு. அவனுக்கு இந்த எண்ணம் வரும்படி எப்பவாவது தவறா நடந்து கொண்டோமா என்று யோசித்து பார்த்தாள். அவன் வேலை விஷயமா விஜயவாடாவில் இருந்து வந்து இவர்கள் வீட்டில் தங்கும் போதெல்லாம் அவள் இரவில் நைட்டி போடுவதை கூட தவிர்த்து புடவையிலேயே இருப்பாள். எப்படி இவள் இடுப்பை அவன் தொடவும் இவளை அடையவும் ஆசைப்பட்டிருக்கிறான் என்று நொந்து போனாள். வசந்தி கணவனுக்கு கேன்சர் வந்தவுடன் துடித்து போனது குமரன்தான். கணேசனை ஒவ்வொரு கீமோ சிட்டிங்கிற்கும் அவன்தான் தவறாமல் அழைத்து போவான். விஜயவாடாவில் இருந்து ஒவ்வொரு முறையும் வந்து, அண்ணி நீங்கள் லீவ் எடுக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று கணேசனை பார்த்து பார்த்து ஒவ்வொரு கட்டத்திலும் தூணாக நின்று உதவினான். அவனுக்கு சொந்த பிசினஸ். மாமனார் பெரிய பணக்காரர். அவரின் கிரானைட் தொழிலை அவன்தான் பார்த்து கொண்டிருந்தான். அதனால் அவன் விஜயவாடாவிலேயே மனைவியின் பெற்றோர் வீட்டுக்கருகில் வசித்து வந்தான். திருமணமாகி மனைவி குழந்தை இருப்பவன் எப்படி இப்படி நடந்து கொண்டான்? அதுவும் அவன் அம்மா வீட்டில் இருக்கும்போது. நல்ல வேளை ராகவேந்தர் வீட்டில் இல்லை என்று அப்பொழுது நினைத்து கொண்டாள் வசந்தி. படபடப்பு சற்று அடங்கியவுடனே மாமியாரிடம் நடந்ததை சொல்லிவிட துடித்தாள் வசந்தி. மாமியாருக்கு குமரன் செல்வாக்கோடு இருப்பதிலும் அண்ணனுக்கு உதவி செய்ததிலும் அவன் மீது பெருமையோடு இருந்து வந்தாள். இவன் இப்படி நடந்து கொண்டதை கேட்டால் போய் விடுவாள். அகாலமாக மகனை பறிகொடுத்த ஒரு தாய்க்கு இன்னொரு தண்டனையும் தேவையா என்று நினைத்தபடி அமைதியாக இருந்தாள் வசந்தி. குமரன் இவள் சொன்னதை மாமியாரிடம் மறுத்துவிட்டாள். அவள் தன்னை நம்புவாளா இல்லை மகனையா என்று ஒரு பயமும் அவள் மனத்தில் ஓடியது. மாமியார் தன் கணவனின் மருத்துவ செலவுக்காக அவளிடம் இருந்த கடைசி பொட்டு தங்கம் வரைக்கும் வசந்தியிடம் கொடுத்தவள். அப்படிப்பட்ட நல்லவளை வருத்த வசந்தி விரும்பவில்லை. ராகவேந்தர் வந்ததும் அவனுக்கு சாப்பாடு போட்டுவிட்டு வெறும் வயிற்றுடன் அன்று தூங்கி போனாள். முதல் முறையாக படுக்கையறைக்கு தாள் போட்டுவிட்டு. அடுத்த நாள் குமரனை கூப்பிட்டு இனி தன் வீட்டுக்கு தேவையிருந்தால் தவிர வரக்கூடாது என்று கண்டிப்பாக சொன்னதும் அவன் அதற்கு சரி சரி என்று தலையை ஆட்டிவிட்டு அம்மா அங்கு இருக்கும் சாக்கில் அடிக்கடி வீட்டுக்கு வருவது குறையாமல் இருந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா அவள் மனத்தில் நிழலாடியது. அவன் அவளை பார்க்கும் போதெல்லாம் அவள் உடம்பில் திராவகம் ஊற்றியது போல் எரியும். அவன் வேண்டுமென்றே அருகில் நெருங்கி நிற்க வரும்போது அவசரமாக விலகி தலையில் மொட்டியில் என அடிபட்டு கொள்வாள்.
அவனுக்கு சோறு போடுவதையே நிறுத்திவிட்டாள். எல்லாவற்றையும் மேஜை மேல் வைத்துவிட்டு உள்ளே சென்று விடுவாள். மாமியார் முடிந்தால் பரிமாறுவார், அல்லது அவனே எடுத்து போட்டு சாப்பிடுவான். முதல் வருஷ திவசம் முடிந்த அன்று அவன் ஊருக்கு கிளம்பும் முன், என்ன முடிவெடுத்தீங்க என்று கேட்டான். என்ன கேட்கிறான் என்று கூட வசந்திக்கு புரியவில்லை. என்ன கேட்கிற என்றாள் எரிச்சலுடன். இல்ல, சேர்ந்து வாழ்றத பத்தி யோசிச்சு முடிவெடுத்தீங்களா என்றான். நொறுங்கிப் போனாள் வசந்தி. பெண்ணென்றால் அவ்வளவு கேவலமா என்று கண்ணிலிருந்து அவளை எறியாமல் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அவளுக்கு கூட பிறந்தவர்கள் யாரும் கிடையாது. பெற்றோர் ஒரு பேருந்து விபத்தில் இவள் சிறுமியாக இருந்தபோதே இறந்துவிட்டனர். அத்தை வீட்டில் வளர்ந்து அத்தைதான் திருமணமும் முடித்து வைத்தார். எங்கே போய் நிற்பாள் அவள்? யாரிடம் இவனை பற்றி முறையிடுவாள்? விடு விடுவென்று வாசலுக்கு விரைந்தாள். அவனும் பின்தொடர்ந்து வந்தான். பெட்டியை எடுத்துட்டு வா என்றாள். அவன் எடுத்து வந்தான். இதுதான் கடைசி முறை நீ இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கிறது. உங்க அம்மாவை பார்க்கணுன்னா நான் அவங்கள அங்க அனுப்பி வைக்கிறேன். இல்ல உங்க அம்மாவை அங்கேயே வச்சுக்க. என்னால தனியா இருக்க முடியும். என் முகத்திலேயே முழிக்காத இனிமேல். அப்படியே வெராண்டாவில் தடால் என்று அவன் காலில் விழுந்தான் குமரன். அண்ணி ப்ளீஸ், நான் பண்ணது தப்புதான். நான் அப்படி பேசியிருக்க கூடாது. என்னை மன்னிச்சிடுங்க. நான் ராகவேந்திர படிக்க வைக்கிறேன். என் அண்ணன் எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காரு. வீட்டுக்கு வராதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஒரு நிமிஷத்துல உனக்கு மனசு மாறிடுச்சா? வா சேர்ந்து வாழலான்னு உள்ள சொல்லிட்டு இங்க காலில் விழுறியா? நம்பிடுவேனா? அவர் செஞ்சதுக்கு நீ காட்டுற நன்றி இதுதானா? கதவை மூடி தாள் போட்டுவிட்டு உள்ளே வந்தாள் வசந்தி. சோர்ந்து போய் உட்கார்ந்தாள். கெஞ்சினால் மிஞ்சுவதும் மிஞ்சினால் கெஞ்சுவதும் எவ்வளவு கேவலமானவன் இவன் என்று வருந்தினாள். இப்படி நிராதரவாக விட்டு சென்ற அவள் கணவன் மேல் அவளுக்கு கோபமும் ஆத்திரமும் வந்தது. ராகவேந்தரும் தன்னை போல் யாருமில்லாத ஒரு அனாதைதானா? சித்தப்பாங்கிற ஒரு உறவும் இப்படி கேவலமா இருக்கே. பல நாளாக அழாததையெல்லாம் சேர்த்து வைத்து அழுதாள். சிறிது நேரத்தில் மனம் தெளிந்து எழுந்தாள். முகம் கழுவிக்கொண்டு மாமியாருக்கு காஃபி போட்டு எடுத்துச் சென்றாள். மத்தியானம் பரீட்சை என்று பள்ளி சென்றிருந்த மகனிடமும் மாமியாரிடமும் குமரனை பற்றி சொல்லப் போவதில்லை என்று முடிவு செய்தாள். 9ஆம் வகுப்பு படிக்கும் பையனுக்கு இந்த அசிங்கம் தெரிய வேண்டாம் என்று நினைத்தாள். பெரியவனானதும் சொல்ல துணிவு இருந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தாள். மாமியார் இருந்த அறைக்கு சென்றவள் மாமியார் சோர்ந்து படுத்திருப்பதை பார்த்து விளக்கை போட்டாள். விளக்கை போட்டும் மாமியார் எழுந்திருக்காததை பார்த்து சந்தேகத்துடன் அவரின் கையை தொட கை சில்லிட்டு போயிருந்தது. மாமியார் வீட்டில் இருப்பதை கூட மறந்து குமரனிடம் இறைந்து கத்தியது அப்பொழுதுதான் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. சரிந்து தரையில் உட்கார்ந்தவள் மாமியார் தலையை தன் மடி மீது வைத்து மூக்கின் கீழே விரல் வைத்து மூச்சு வருகிறதா என்று பார்த்தாள். மூச்சு நின்று எவ்வளவு நேரமாச்சோ. தனியா வாழ்ந்து பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி இன்னும் தனிமையே தோழியாய் இருக்கும் ஒரு வாழ்க்கை அவளுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. கணவன் இறந்ததை அவளால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. ஆனால் குமரன் செய்தது அவளின் மிச்ச வாழ்க்கையை முழுசாக புரட்டி போட்டு விட்டது. அத்தனை நல்ல மாமியார் அந்த கேடுகட்டவன் முகத்தை இனிமேல் பார்க்கக்கூடாது என்று இறந்து போனார். ஆனால் அதனால பாதிக்கப்பட்டது குமரன் இல்லை. கணவனும் போன நிலையில் ஒரு நல்ல துணையை இழந்தது அவள்தான். எந்த வித்தியாசமும் இல்லாம ஆண்களுடன் பழகி வந்த அவள் எந்த ஆணையும் நம்புவதை அடியோடு நிறுத்திவிட்டாள். அதனால நஷ்டப்பட்டதும் கஷ்டப்பட்டதும் அவள்தான். ஹாலில் வந்து மேஜையின் மேலிருந்த வருணின் கார்டை பார்த்தாள். ஆண்கள் என்னைக்கும் எதனாலும் மாறப்போவதில்லை. எந்த கதையும் அவங்கள கெட்டவங்கள திருத்தப் போவதில்லை என்று மனதுக்குள் சிரித்து கொண்டாள். இதுல உலகத்துக்கு சொல்ல அவளிடம் என்ன இருக்கு என்று அவன் வைத்துவிட்டு சென்ற கார்டை 2ஆக கிழித்து குப்பை தொட்டியில் போட்டாள்.